சிவகங்கையில் சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் கேள்வி நேரத்தின் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி துவக்க அரசு ஆவணம் செய்யுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி சிவகங்கையில் சட்டக்கல்லூரி அமைக்க அரசு முன்வருமா என்று சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் 15 அரசு சட்டக் கல்லூரிகளும் 12 தனியார் சட்டக் கல்லூரிகளும் உள்ளது என்றும் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு புதிய சட்டக்கல்லூரி அமைப்பது குறித்து முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். காரைக்குடியில் சட்டக்கல்லூரி கட்டப்பட்டு வருவதால் சிவகங்கையில் சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை என்று பதிலளித்தார். பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரிலே புதிதாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே சட்டக்கல்லூரி வழங்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கல்லூரியும் அழகப்பா கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்திலே சட்டக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. எனவே சிவகங்கை நகருக்கு அருகிலே தான் காரைக்குடி இருக்கிறது. எனவே புதிதாக அங்கேயே இன்னொரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது.